ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகிறேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற அழகிய எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு குரல் 1330 குரலிலே 311வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே நல்ல ஒரு குரலாகவும் அமைய இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றோர் போல். சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் போல் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதற்கான 3 உரைகளும் உண்மையிலே நல்ல உரைகள் அமையப்பட்டிருக்கின்றன. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், சிறப்பை தருகின்ற பெரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும். சிறப்பை தருகின்ற பெரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும், எங்கள் முயற்சியை தருகின்ற பெரிய செல்வத்தை, பெரிய சொத்தை நாங்கள் பெறுவதாக இருந்தாலும் அதனால் இன்னொருவருக்கு துன்பம் ஏற்படாது என்றால் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு துன்பம் ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் அதை செய்யக்கூடாது. பிறருக்கு துன்பம் ஏற்படாத வகையில் பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான நேர்மையானவர்களின், மாசற்றவர்களின், தூய்மையானவர்களின் கொள்கையாக இருக்கும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் போல் என்பதற்கான உரையை அழகாக தந்திருக்கின்றது. அதை பார்ப்போமாக இருந்தால், மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை பெறக்கூடும் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமல் இருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும். மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை பெறுவதால் மிகவும் விலை மதிப்பு போக முடியாத, எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு செல்வத்தை நாங்கள் ஒரு பொருளை பெறுவதாக இருந்தால், இவ்வளவு பெறுமதி மிக்கதை நாங்கள் பெறுவதாக இருந்தாலும் அதன் மூலம் பிறருக்கு துன்பம் ஏற்படாத வகையில் அதை பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான நேர்மையானவர்களின், சமூக பெற்றார்களின், நல்ல சிந்தனை கொண்டவர்களின் கொள்கையாக இருக்கும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக அமைந்திருக்கிறது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் போல் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவருக்கு தீங்கு செய்யாதிருப்பதுதான், அதாவது அடுத்தவருக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கையாகும். அழகான ஒரு உரைகளாக அமைந்திருக்கிறது. சாலமன் பாப்பனுடைய உரையை பார்ப்போமாக இருந்தால், எப்படியான ஒரு செல்வம் மிகுந்த உயர்ச்சி தரக்கூடிய பெருமதி மிக்க பொருளை நாங்கள் செல்வத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதன் மூலம் பிறருக்கு தீமை ஏற்படுகின்றதா என்பதை நாங்கள் முதல் பார்க்க வேண்டும். தீமை ஏற்படாத வகையில் தான் அவ்வாறான செல்வங்களை பெற்றுக்கொள்வதுதான் சிறந்த அறிவுடையோரின், சமுதாய சிந்தனை கொண்ட நேர்மையானவர்களின், அறத்திலே வாழ்கின்றவர்களின் கொள்கையாகும் என்பதாக சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கிறது. உண்மையிலே இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றது. நாங்கள் எந்த உயர்ச்சிக்கு சென்றாலும் அதன் மூலம் மற்றவருக்கு தீங்கு ஏற்படாத வகையில், மற்றவருடைய பாதிக்காத வகையிலே தான் நாங்கள் செல்வங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் எங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய சில சம்பவங்கள் நடந்திருக்கும். யார் கேடுகட்டு போனாலும் பரவாயில்லை, நான் வர வேண்டும் முன்னுக்கு, யாரை மிதித்து துவைத்தாவது, யாரையிடம் தட்டி பறித்தாவது நாங்கள் எங்களுடைய செல்வத்தை பெருக்குவதான ஒரு சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் சாப்பிட்டாலும் என்னுடைய வயிறு நிறைந்தால் எனக்கு போதும், அப்படியான சிந்தனை கொண்டவர்கள் எங்களுடைய சமுதாயத்தில் ஏராளம் பேர் இருக்கின்றார்கள். சில நேரம் நாங்களும் கூட அப்படியான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கக்கூடும். இந்த குரலை நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவ்வாறான ஒரு வாழ்க்கையை சீரமைக்கின்ற ஒன்றாகத்தான் இந்த குரல், திருக்குறள் அமையும் என்று நினைக்கின்றேன். நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நல்ல வழியிலே செல்வங்களை தேடுவோம், நல்ல வழியிலே வாழ்வோம், நல்ல சிந்தனைகளோடு வாழ்வோம். நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் போல். நல்ல ஒரு குரல், எல்லோருக்குள்ளும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.